என்னடா உன்னை எங்கெல்லாம் தர தெரியுமா? இப்பதான் மாட்டை குளிப்பாட்டி இங்க கட்டி வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லி நான் குளிப்பாட மாட்ட பாக்கோம். நீங்க முதல்ல குளிச்சிங்களாடா? போன பொங்கலுக்கா குளிச்சாச்சு. உனக்கு எங்களை பார்த்தா கிண்டலா போச்சு. நாங்க எவ்வளவு பெரிய வேட்டா வந்திருக்கோம் தெரியுமா? பெருமாள் காட்டுல இருந்து ஒரு ஆள் அட்வான்ஸோட வந்துருங்க. 150 ரூபா தானே நாங்க வாங்கிருப்போம். எதுக்கு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமே? அதான் அவரை கூப்பிடு. அண்ணே வாங்க. முதலாளி உடனே கிளம்பி வர சொன்னாங்க. இந்தாங்க அட்வான்ஸ். பணத்தை ஆத்தாட்ட கொடுத்துட்டு உடனே வண்டி கிட்ட ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணே எங்களுக்கு ஏதாவது அடுத்த பக்கம் குடிச்சிட்டு கேளு. போட. கொண்டுருவேன். இவ்வளவு வாங்க ஆம்பளைங்களா இருக்கீங்க, பாவம் பச்சை குழந்தை எடுத்துட்டு போறீங்களே. உன்ன மாதிரி பருவ பொண்ணா பார்த்து எடுத்துட்டு போக சொல்றியா? பருவ பொண்ணா? இப்ப பாரு. இவங்க வயன பெருமாள் ஆளுங்களாச்சு. இவங்க தான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. இவங்க ஏன் குழந்தைய கடத்தணும்? அடேங்க அப்பா, ஊர்வலம் போறீங்க போல இருக்கு. கலெக்டர் ஆபீஸுக்கா இல்ல கட்சி கூட்டத்துக்கா? என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? நாங்க வாங்கின பணத்துக்கு கரும்பு கொண்டாந்துருக்கோம். அதான் கரும்பு தேவையில்லைன்னு சொல்லிட்டும்ல. ஏங்க கை நீட்டி பணம் வாங்கினதே கரும்புக்கு தானுங்களே. அது சரியா? கரும்பை வாங்கி நாங்க என்னத்த பண்றது? அதான் மில்ல இழுத்து மூடிட்டும்ல. நீங்க நினைச்சா மில்ல துறப்பீங்க, நினைச்சா மில்ல மூடிடுவீங்க. அதுக்கு நாங்களா பொறுப்பு? சத்தம் போட்டா நாங்க என்ன பயந்துருவோமா? வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஐயா, இவ்வளவு கரும்பையும் திரும்ப கொண்டு போக சொல்றாங்க ஐயா. இப்ப நாங்க இதை எங்க கொண்டு போய் காசாக்குறது? அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. பொன்னம்பலம், அதனால பொறுப்பு இல்லாம பேசுற? அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல. உடனே பணம் கட்ட அவங்க எங்கடா போவாங்க? அவங்களுக்கு டைம் கொடுக்க வேண்டாம்? ஒரு 4 நாள்ல கொடுத்துறீங்களா? முதலாளி, அது எப்படிங்க முடியும்? சரி, ஒரு வாரத்துல கொடுங்க. ஐயா, போட்ட கரும்பை எல்லாம் வெட்டி கொண்டாந்துருக்கோம். நீங்க கொடுக்கிற டயத்துக்குள்ள நிச்சயமா பணம் பெறட்டி கொண்டாந்து கொடுக்க முடியாது. சரி, எப்போ முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க. இப்போ கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு போங்க. ஐயா, நீங்க சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. ஐயா, நான் கட் அண்ட் ரைட்டா சொல்றேன். பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியாது, நாங்க கரும்பையும் திருப்பி எடுத்துட்டு போக முடியாது. எல்லா கரும்பையும் கொட்டுங்கய்யா. நான் எங்களை அவுத்து விடுறேன்.
பாருன்னு சுத்தி வளைச்சு வழிகள் அடைச்சிட்டாங்க. எப்படியும் நம்ம கிட்ட கையெழுத்து வாங்காம விட மாட்டான். வாங்க ஐயா, நாய்க்கடி எப்படி இருந்தது? ஐயா, நீங்க சொன்னபடியே கடன் பத்திரத்துல கை நாட்டு போட்டு கொடுத்துறேன். குடுடா. போடு. கூச்சலா போடுறீங்க. டேய் பாவட்டா, நாய்கள் எடுத்து கட்டுங்கடா. மாதா ஊட்டாத சோத்தை மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க. நாம வாங்க முடியாத கையெழுத்த நாய் வாங்கி கொடுத்துருக்கு. எல்லாரும் கை நாட்டு வச்சாச்சா? என்னையா மச மச நின்னுட்டு கை நாட்டு வச்சாச்சா? யாரா அவன்? உங்க காட்டுல வெள்ளங்காய்ச்ச வந்த சக்கரை தேவன் தான். ஆனா உங்க இடத்துல யாரும் மானத்தோட இருக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட வாங்கின அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். பணத்தை திருப்பி கொடுக்க வந்தவன் பத்திரத்தை ஏண்டா போடுங்கண்ணே? இவங்க வீடு நிலமும் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக. உங்க மிரட்டலுக்கு பயந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இவங்க காலம் பூரா கண்ணீர் வடிக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். இவங்க கண்ணீர் துடைக்க வந்த கடவுளா நீ? இல்ல, எளியவங்க படுற துன்பத்தை பார்த்து மனசு துடிக்கிற மனுஷன். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறது நியாயம். இத்தனை வருஷமா இவங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்க நிலத்தை திருப்பி கேட்கறது என்ன நியாயம்? கட்டு கட்ட நோட்டை எண்ணி கொடுத்தவன் நான்டா. எண்ணி கொடுத்த நோட்டை கேட்கறது நியாயம். குடியிருக்கிற வீட்டை கேட்கறது என்ன நியாயம்? முதலாளி, பஞ்சம் பொழைக்க வந்தவன் பேசுற பேச்ச பாத்தீங்களா? வெளியூர்கார நாய் என் கூட விளையாடுறியா? என்ன வெளியூர்கார நாயின்னு சொல்றீங்களே? தேர்தல்ல திண்டுக்கல்ல பிறந்தவன் திருச்சியில நின்னு ஜெயிச்சு மந்திரி ஆகுறான். மதுரையில பிறந்தவன் மெட்ராஸ்ல ஜெயிச்சு மந்திரி ஆகுறான். அதை நம்ம ஜனங்க ஒத்துக்கிறாங்க, ஓட்டும் போடுறாங்க. அந்த மந்திரிகளை பார்த்தா வெளியூர்கார நாயன்னு சொல்லுவீங்களா? பேசுறதுல இருந்து நீ விவரமான ஆளுன்னு தான் தெரியுது. ஆனா நான் விவகாரமான ஆளுன்னு உனக்கு தெரியாது. மிரட்டுறீங்களா? நான் மனசாட்சிக்கு பயப்படுவேன், மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன். ஆண்டவனுக்கு பயப்படுவேன், அயோக்கியனுக்கு பயப்பட மாட்டேன். என்னடா உடம்பு இருக்குங்கிற திமிர்ல பேசுறியா? நீங்க பணம் இருக்குங்கிற திமிர்ல பேசுறீங்களா? ஏழை விவசாயினா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா? உங்க முன்னால வண்டி வண்டியா வந்து நிக்கிறது வெறும் கரும்பு நீங்க நினைக்கிறீங்கல்ல? அது வெறும் கரும்பு இல்ல, அவங்க சிந்தின வேர்வை, அவங்க சிந்தின ரத்தம். அந்த ரத்தமும் வேர்வையும் வீணாக நான் விட மாட்டேன். நாளெல்லாம் உழைக்கிற நல்லவங்க நாசமாக நான் விட மாட்டேன். எல்லாருக்கும் உணவு கொடுக்கிற ஏழை விவசாயிகளை ஏமாத்துறதுக்கு நான் விட மாட்டேன். பணக்காரனை பகைச்சுக்கிட்டு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பாவப்பட்டவங்க மன்னிக்கிற வரைக்கும் தான் பணக்காரன் ஜெயிக்க முடியும். இவங்க தண்டிக்க நினைச்சா உங்க தலையெழுத்தே மாறிடும். களை எடுக்கிற விவசாயி தலையெடுக்க ஆரம்பிச்சா இந்த நாட்டுல தப்பு பண்ற எவனுக்குமே தலை இருக்காது. வாங்க. நிலே, என் பணத்துக்கு பதில் சொல்லிட்டு போ. ஏமாத்துற வேலை என்கிட்ட இல்ல. நீங்க சொன்னீங்களே 7 நாள் டைம், அதுக்குள்ள உங்க பணம் உங்ககிட்ட வந்து சேரும். வாங்க. முதலாளி, நேரம் வெள்ளங்காய்ச்சிரவன் எவ்வளவு வீராப்பா பேசிட்டு போறான் பாத்தீங்களா? போட்டுண்டா, அப்பாவிங்களுக்காக வாதாட வந்தவன அப்படியே விட்டுடணும். இப்ப அவனை டச் பண்ணும், அவன் தலைவன் ஆயிடுவான். அந்த காரியத்தை நாம பண்ணக்கூடாது. முதல்ல வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணுவோம், அப்புறம் காமிக்கிற இந்த வயன பெருமாள் யாருன்னு. சந்தையில வெள்ளம் என்ன விலைக்கு விற்கிறீங்க? கிலோ 6 ரூபாய்க்கு. அதோட கிலோக்கு 2 ரூபா அதிகமா தரோம். மொத்தமா எங்களுக்கே கொடுத்துருங்க. உங்களுக்கு வேலை குறைவு, வருமானம் அதிகம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. புரிஞ்சு போச்சு. உங்க வெள்ள சந்தையில விலை போறது இல்ல, அதனால சக்கரை எல்லாரையும் விட குறைச்ச விலைக்கு விக்கிற. அதனால எங்க கிட்ட வெள்ளத்தை வாங்கி நீங்க அதிக விலைக்கு விற்க போறீங்க. உனக்கு அதுல என்ன கஷ்டம்? சந்தையில விக்கிறத விட ஜாஸ்தியா தரோம். எங்களுக்கே வித்துட்டு நீ வசதியா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே? வசதியா வாழணுங்கிறதுக்காக நான் வெள்ளம் காய்ச்சல. வசதி இல்லாம வாழ்றவங்க என்னால சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் வெள்ளத்தை மொத்தமா விற்காம சந்தையில விக்கிறேன், குறைச்ச விலைக்கு விக்கிறேன். அப்போ எங்களுக்கு நீ வெள்ளம் தர மாட்டேன். எங்களை பகைச்சுக்கிட்டு நீ எப்படி வெள்ளம் வைக்கிறன்னு பாக்குறோம். பாப்போம், வாங்க. வாங்கயா போலாம். என்னப்பா இது? வியாபாரம் பண்ண வந்தவங்கள விவகாரம் பண்ணி அனுப்பிச்சியா? அப்ப அவங்க திட்டமே வேற. என்ன? நம்ம வெள்ளத்தை சந்தையில விக்காம அவங்க வெள்ளத்தை சந்தையில அதிக விலைக்கு விக்கணும். சக்கரை தேவனோட வெள்ள சந்தைக்கே வரது இல்லைன்னு ஜனங்களை நம்ப வைக்கணும். நம்ம வெள்ளத்தை வாங்கி விக்காம வச்சிருந்தா அது அவனுக்கு தாப்ப நஷ்டம். பணக்காரன் தெரிஞ்சே நஷ்டப்படுறானா அவன் பெருசா சம்பாதிக்கிறதுக்காக இருக்கணும், இல்ல புதுசா விக்கிறவன அழிக்கிறதுக்காக இருக்கணும். குடிக்கிறா
இதுவரைக்கும் என்ன அழிக்க நினைச்சவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க, கெடுக்க நினைச்சவங்க தான் கெட்டு போயிருக்காங்க. நான் வணங்குற கடவுள் என்ன கைவிட்டதும் இல்ல, நான் கெட்டதும் இல்ல. இனிமே மோதுனா என் தொழில் கூட மோதுங்க, எங்கூட மோதுங்க. என்ன பழி வாங்குறதா நினைச்சு பாவம் பச்சை குழந்தைகளை பழி வாங்கிறாதீங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க. சோலைக்குள்ளே குயில குஞ்சி சும்மா சும்மா கூவுது. உங்களுக்கு என்னாச்சு? எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகல, உனக்கு தான் ஆக போகுது. கரும்பு காட்டையே சுத்தி வந்தவன் இனிமே கட்டினவ காலையே சுத்த போற. ஐயா, உனக்கு பொண்ணு பாத்துட்டேன், நாளைக்கு பரிசம் போட போறோம். நீங்க வந்து ஒரு எட்டு பாத்துட்டீங்கன்னா இந்த ஆத்தா மனசு குளிந்துரும். ஆத்தா, நீயும் புரியாம பேசுற. அரண்மனை பாயசத்துக்கு வெள்ளம் கொண்டு போகணும். காலையில பூஜையை ஆரம்பிச்சு வெள்ளம் காய்ச்சி முடிச்சாதான் சாயந்தரத்துக்குள்ள கொண்டு போய் கொடுக்க முடியும். ஆமா, கரெக்டான காரணத்தை சொல்லி ஆத்தால மடக்கி விட்டியே. அப்பதா உனக்கு ஒண்ணும் புரியாது, நீ சும்மா இரு. ஆத்தா, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க, நகை எவ்வளவு போடுவீங்கன்னு ஒவ்வொரு அம்மாவும் கேட்கிற இந்த காலத்துல குணம்தான் பெருசு நினைச்சு நீ பொண்ணு தேடுனியே, அந்த மனசுக்கு உனக்கு நல்ல மருமக கிடப்பான். ஏ ராசா, எனக்கு அது போதியா? ஆத்தா, நான் பொண்ணை பார்க்க வேணாம். நான் தான் எப்பவோ சொல்லிட்டேனே, நீ பார்த்து எந்த கழுதைக்கு தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறேன். அப்புறம் என்ன, பட்டம்மா சொன்னா சொன்னதான்னு அடிக்கடி சொல்லுவியே, அதே மாதிரிதான் உன் மகன் சக்கரத்தேவை சொன்னா சொன்னதுதான். உயிர் இங்க இருக்கிறப்ப உடல் மட்டும் எப்படி தனியா இருக்கும்? சொன்னா கேளு, நீ வீட்டுக்கு போ. இல்ல, இனிமே நான் இந்த வீட்டுக்கு போக மாட்டேன். சரசு, இத பாரு, அந்த பொண்ணு மேல உசிரியே வச்சு இவ்வளவு பெரிய முடிவு எடுத்து வந்திருக்குது. சரசு நம்ம கூடவே இருக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் மாத்துக்கலாம். சக்கர அப்ப என்ன, சரசு நம்மளோட தான் வரணும். ஆத்தா நீ சொல்லுதா? சொல்லுதானா? ஆமாப்பா, எப்படி இருந்தாலும் சரசு தான் நம்ம விட்டு மருமக. நீ வாமா. ஆத்தா, நீ வாமா. சரசு, இப்படி ஒண்ணு எடுக்க கூடாது, கொஞ்சம் மொத்தமா அல்லணும். அல்ல, அந்த கையை காட்டு, காட்டு. இதுக்குத்தான் எந்த வேலையும் செய்யாத நாங்க பாத்துக்கிறோம்னு. நீ போ.
ஏன் விட்டு விட்டு வந்த? வளர்த்த என்ன விட வந்த இவன் பெருசா போயிட்டானா உனக்கு? போய் வண்டியில ஏறு. மாட்டேன். தங்கச்சி தங்கச்சின் பாசமா வளர்த்தேன், இப்படி வீட்டு விட்டு வந்துட்டியம்மா. மனசுக்கு பிடிச்சவரோட போறதுல தப்பு இல்ல. சரியா சொன்னம்மா, அது தப்பு இல்ல. தாய் இல்லாத உன்னை தாயா இருந்து வளர்த்தனே, அதுதான் தப்பு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறது அர்த்தம் இல்ல, நான் உன் அண்ணங்கிறது அர்த்தம் இல்ல. நீ என் கூட வந்தா நான் வீட்டுக்கு போறேன், இல்ல இங்கேயே செத்து சுடுகாட்டுக்கு போறேன். போது விடுங்க. விடு, விடு, வேண்டாம். விடு.